ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ப்ரோக்கோலி பிரான் மசாலா. அது என்ன எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் செய்யறேன். நீங்க எந்த எண்ணெயில் வேணா செய்யலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் எடுத்துட்டேன். ஒரு பேன் வச்சு எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகமும் சேர்த்துங்க. அதெல்லாம் வாசனை நல்லா இருக்கும். ரெண்டும் பொரியட்டும். நல்லா வெடிச்சிச்சு. இப்போ நான் இறை 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு தான் நான் இப்போ அளவு காட்டினேன். பெருசாக 2 வெங்காயம் சேர்த்துங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்கோலி எடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒரு 6 பேர் சாப்பிடலாம். அளவு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கல்லுப்பு போட்டு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இதுலேயே பூச்சி இருக்கும். கண்டிப்பாக நிறையவே இருக்கும். நல்லா மிக்ஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரோக்கோலி வேணும். மசாலா எதுவுமே சேர்க்காதீங்க. 10 நிமிஷம் ப்ரோக்கோலி வேணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோக்கோலி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருங்க. பிரானே நல்லா உங்களுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம திருப்பி மூடி வைக்கலாம். அந்த பிரான் நல்லா தண்ணி விடும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இதுதான் இறையில தண்ணி போட்டு இந்த தண்ணியை இப்போ குழம்பு மிளகா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் கூட நல்லா கொடுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருங்க. நான் சின்ன ஸ்பூன் நல்லா சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தான் சேர்த்துக்கணும். மொத்தமே செய்யறதுக்கு ஒரு 1/2 தான் அவங்களுக்கு. 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தை ரெடியாகிடும். இன்னும் 10 நிமிஷம் வச்சு ஓப்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்குற டைமில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு கூட நல்லா மோர் குழம்பு, பருப்பு சாதம், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரான் ப்ரோக்கோலி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏமாவின் கைமணம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.